அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்த்தோம். பார்த்ததுக்கு பின்னால நம்ம என்ன செஞ்சோம்? ஃபுல்லா அதோட பாஸ் பேப்பர் அண்ட் ரிவிஷன் அனைத்தையும் பார்த்தோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். பார்த்து முடிச்சதுக்கு பின்னால மாடல் பேப்பர் அண்ட் பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சு காட்டினேன். எது எது பாடமாக்கணும், எது இம்பார்ட்டன் ஆனதுன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் யூனிட் 12ல சொன்னேன். ஓகே, அப்ப சொன்னதுக்கு பின்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 5 மணிக்கு ஸ்டார்ட், அதாவது 5 o'clock ஸ்டார்ட்னு சொன்னால் அந்த டைமுக்கு வந்து நான் என்ன டைம் எடுத்து தான் கிளாஸ் செய்கின்ற பொழுது அந்த டைமுக்கு ஜாயின் ஆயிடணும். வணங்குற ஸ்டூடெண்ட்ஸ் வரும் பொழுதுன்னு சொல்லி காத்திருக்கிறேன். 5 மணியா போயிட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் டேட். ஓகே, நம்ம பார்ப்போம். மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். நம்ம முகாமைத்துவம் அதுல 13வது யூனிட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் செயற்பாட்டு முகாமைத்துவம். ஏன் செயற்பாட்டு முகாமைத்துவத்தை பார்க்காம மார்க்கெட்டிங்கை பார்க்குறீங்க? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி 2026ஆம் ஆண்டு பேப்பர் மார்க்கெட்டிங்கை வச்சும், அதாவது மார்க்கெட்டிங் வைத்து ஃபைனான்ஸையும் வைத்து கேள்வி வரும், அல்லது சில டைம்ல ஜாயின் போடலாம். ஓகே, அப்ப மார்க்கெட்டிங்ல தான் இப்ப கூடுதலா கேள்வியை கேட்கிறான். இந்த முறை அப்படித்தான் கேட்பான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஓகே, நான் லிங்கை எகைன் போடுறேன். திருப்பி வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அதான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா முன்கூட்டியே எட் பண்ணுங்கன்னு சொல்லி, பிறகு எட் பண்ணி திருப்பி லிங்க் போட்டு அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் ஒன் டைம் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சிக்கலாகும். ஓகே, நான் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜாயின் ஆகட்டும். அவங்க மார்க்கெட்டிங்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவேன். ஓகே, எப்படி கேள்வி கேட்பான், எது எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொல்லுவேன். மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு செயற்பாட்டு முகாமைத்துவத்தையும் வைத்து கேள்வி கேட்பான். ஓகே, அப்ப மார்க்கெட்டிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நீங்க எதை விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா, மார்க்கெட்டிங்ல நீங்க வரைவிலக்கணம் விளங்கணும், எக்ஸாம் எழுதுறதுக்கு அல்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எக்ஸாம் எழுதுறதுக்கு அல்ல, எக்ஸாமுக்கு கேட்டு வரக்கூடியது அது இல்ல. சந்தேகப்படுத்தல். இப்ப நம்ம 2026ஆம் ஆண்டு, அதாவது எதிர்வரக்கூடிய 10ஆம் தேதி 8ஆம் மாசம் எக்ஸாம் எழுத போறோம். அப்ப நம்மளுக்கு விளங்கணும் சந்தைப்படுத்தல் என்றால் என்னெல்லாம் கேட்க மாட்டான் கேள்வி. மார்க்கெட்டிங்னா என்ன, அப்ப நம்ம லைட்டா கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி கான்செப்ட் விளங்கி இருக்கணும். இப்போ உங்களுக்கு மெயின் பிரச்சனை என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எதுக்குள்ள கேள்வி கேட்கிறான்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிடணும். அதாவது இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கேள்வி கேட்பான் எப்படின்னு சொன்னா, இப்ப மேனேஜ்மெண்ட்ல வச்சு கேள்வி கேட்கிறான்னு சொன்னால் அந்த யூனிட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்குன்னு விளங்கிடணும். அப்பதான் உங்களுக்கு படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். விளங்குதா? இப்ப நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள தான் கேள்வி செய்றீங்கன்னு உங்களுக்கே விளங்கணும். இது என்ன யூனிட்னு சொல்லி அந்த டைம்ல டவுட் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதை கான்செப்ட் செஞ்சு கொள்ள மாட்டீங்க. உதாரணமா சொல்றேன், நாணய கடிதம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். ஓகே, இதுல 12ஆம் ஆண்டு பாடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிற யூனிட் 7வது யூனிட் தானே பணம், நாணய கடிதம்னு சொல்லி வரைவிலக்கணை கேட்கிறான். அப்ப இது 7வது யூனிட்டுக்கு தானே வரும். ஆனால் அது வியாபார யூனிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாணய கடிதம். விளங்குதா? அப்ப நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், எதுக்குள்ள கேள்வி கேட்கிறான். இப்ப சந்தைப்படுத்தல் சொன்னா சும்மா நார்மலா பார்த்துட்டு நம்ம போவோம். சந்தைப்படுத்தல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு முதுகு எலும்புன்னு சொன்னால் இதைத்தான் சொல்ல முடியும். ஒரு நிறுவனம் கட்டாய மார்க்கெட்ல நிக்கணும்னு சொன்னால் சந்தைப்படுத்தல் இம்பார்ட்டன்ட். அதான் மார்க்கெட். அதாவது பாருங்க, சமமான சேவைகள், அதாவது இதற்கு பாருங்க, சமமான சேவைகள் விருப்பங்கள் கூடிய பரிமாற்ற செயல்முறை மூலம் திருப்திப்படுத்துவதற்காக விருப்பமும் ஆற்றலும் உள்ள உண்மையான சாத்தியமான மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது பொய் சத்தியத்தை கொடுத்து மார்க்கெட்டிங் செய்ய முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நம்மள்ட்ட வார வாடிக்கையாளர்களுக்கு திருப்தியா இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்? நோ.
அவங்க அதிருப்தியா இருப்பாங்க. அது அந்த நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்மட மார்க்கெட், அதாவது நம்மட நிறுவனத்திட நம்பிக்கை இழக்கப்படும். அப்ப மார்க்கெட்ன்றது மார்க்கெட் பண்றதுக்குரிய அனைத்து வசதி, தரம், குவாலிட்டி இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம மார்க்கெட் பண்றோம்னு சொன்னால், இப்ப சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட் இதன் மார்க்கெட் பண்றேன்னு சொன்னால் எடுகேஷன் தரமா இருக்கணும். நல்லா படிச்சு கொடுக்குறாரா, பிசினஸ் ஸ்டடிஸ் எப்படி, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஏ எடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணி மார்க்கெட் பண்ணணும். அப்ப அது தரத்தை பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், உண்மைத்தன்மையா இருக்கணும். இப்ப ஏ எடுக்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏ போட்டு மார்க்கெட் பண்ணிடலுமா, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஏ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி? நோ. அப்ப உண்மை மற்றும் சாத்தியப்பாட்டுடைய கொள்வனவுகாரர்களின் கோரிக்கையை குறிக்கும். ஓகே, அவ்வளவுதான். வரைவிலக்கணம் நிறைய அலட்டிக்கொள்ள தேவையில்ல. நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் செய்யறாங்க, மார்க்கெட்டிங்கிறதுக்கு வரைவிலக்கணத்தை அள்ளி கொட்டிட்டு கொண்டு போறாங்க. லாஸ்ட் டைம் செமினார்ஸ்ல பிள்ளைகளுக்கு யோசனை, என்னடாப்பா இவ்வளோ இவ்வளோ தியரியா இருக்கு, அப்ப எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி படிக்கிறதுக்கு முன்ன நம்ம செகண்ட் சேக்கு போயிடலாம், அந்த எண்ணத்தை எடுத்துடுறாங்க. லாஸ்ட் டைம்ல செமினார் செய்யும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எது எக்ஸாமுக்கு கைட் பண்ணுமோ அதை மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ மார்க்கெட்டிங்ல சந்தை நீங்க கன்செப்டை விளங்கிக் கொள்ளணும். ஓகே, இதுல இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு அறிஞர்கள். இப்ப உதாரணமாக பாருங்க, இப்ப அறிஞர் இதுல பிலிப் ஹால்டர் அவர் சந்தைப்படுத்தல் என்னன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியன் மார்க்கெட்டிங், அதாவது ஏஎம்ஏ அசோசியன், ஓகே, அவங்க மார்க்கெட் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதை சும்மா உங்களுக்கு கன்செப்ட் நீங்க பத்தி படிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு, அதாவது நீங்க யூகே போய் படிக்கின்ற பொழுது, அதாவது யூனிவர்சிட்டி போய் படிக்கின்ற பொழுதுதான் இவ்வாறான வரைவிலக்கணங்கள் உங்களுக்கு தேவை. அப்ப இதை நீங்க நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அடுத்தது ஸ்டூடெண்ட் சந்தைப்படுத்தல் வகை இருக்கு. நுகர்வோன் பொருள் சந்தைப்படுத்தல், கைத்தொழில் பொருள் சந்தைப்படுத்தல். இதை நீங்க சும்மா லைட்டா கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நுகர்வோன் பொருள் சந்தைப்படுத்தல் என்ன, அதாவது இப்ப பாருங்க, கொள்வனவாளர் இருப்பாங்க. ஏன்னா கொள்வனவாளர் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க பிசினஸ் ஸ்டடிஸ் எழுதுகின்ற பொழுதோ, அதாவது அக்கவுண்ட் செய்கின்ற பொழுதும், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிசினஸ் நடக்கின்ற பொழுது யார் ஸ்டூடெண்ட்ஸ் கிங், அரசன் யார்? பிசினஸ், அதாவது பிசினஸ் செய்யக்கூடியவனா? கஸ்டமர் இஸ் கிங். கஸ்டமர் இல்லாட்டி மார்க்கெட்ல யாரும் இருக்கல ஸ்டூடெண்ட்ஸ். வாடிக்கையாளர் இல்லாம யாரும் இடத்தை பிடிக்கலாம். வாடிக்கையாளருக்கு மனதில தக்க வச்சுக்கொள்ளணும். பாருங்க, கேஎஃப்சி எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட், அதாவது அவ்வளவு பிராண்ட். ஐபோன் மார்க்கெட்டை பதிச்சிட்டான். அப்ப நுகர்வோனுக்கு நம்ம இலகுவாக ஒரு, அதாவது இலகுவாக பிராண்ட் உருவாக்கலுமா? இப்ப சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட்னு சொன்னா இப்பதான் ஸ்டார்ட்ல ஆரம்பத்துல இருந்து போகுது, போன பேச்சுக்கு செஞ்சோம். அப்ப சிஎஃப்ஐ ஒரு நம்பிக்கை இருக்குமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, சார் கொஞ்சம் ரெக்கார்டை கொஞ்சம் தாங்க, நான் பார்த்துட்டு கிளாஸுக்கு வாரேன்டா சொல்றேன். ஏன்? அவங்களுக்கு நம்பிக்கை தன்மை இல்லை. அதான் ஸ்டூடெண்ட்ஸ் நுகர்வோன் பொருள் சந்தைப்படுத்தல்டா பாருங்க. தமது தனிப்பட்ட நுகர்வு, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நுகர்வு இருக்கும். அதாவது கொள்வனவு, குடும்ப நுகர்வு பொருளுக்கு சேவைகளை கேள்வி ஏற்படுத்தும் சந்தையாகும். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்கெட் எவ்வாறு செய்ய முடியும்? எங்கட ஊர்ல ஸ்டூடெண்ட்ஸ் தமிழகம், அதாவது எங்கட ஊர்ல செய்திருந்தாங்க ஒரு மார்க்கெட், கேக் ஷாப் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட வீட்டுக்கும் நம்மளுடைய ஷாப்ட பிராண்ட் பத்தி சேரணும்டா. அவங்களோட தந்திரோபாயம் என்ன தெரியுமா இருந்துச்சு? 100 100 பேர் ஸ்டேட்டஸ் பார்த்தா உங்களுக்கு இத்தனை துண்டு கேக் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்ப நிறைய நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து நிறைய பேர் நம்பரை, ஊட்டாக்கள் நம்பர் எடுத்து எடுத்து சேவ் பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்டேட்டஸ் போட்டு 100 பேர் பார்த்த பின்னால நிறைய பேர் இலகுவாக இலவசமாக கேக் வாங்கி வந்தாங்க. அதான் நுகர்வோன் பொருள் சந்தை, வீட்டுக்கு வீடு. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது தான் ஸ்டூடெண்ட்ஸ் கைத்தொழில் சந்தை பொருள், அதாவது கைத்தொழில் பொருள் சந்தை அப்படின்னு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இது நம்ம எக்ஸாமுக்கு கேட்டு வரோமான்னு கேட்டா சும்மா லைட்டா பார்த்துக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னா, நுகர்வோன் பொருள் சந்தை மற்றும் கைத்தொழில் பொருள் சந்தைக்கு வேறுபாடு கேட்டாலும் கேட்பானா, நீங்க சும்மா லைட்டா ரீட் பண்ணாலே உங்களுக்கு விளங்கிடும். ஓகே, அவ்வளவுதான். கைத்தொழில் பொருள் சந்தை நான் பார்ப்போம். வணிக நிறுவனங்களுக்கு தேவையான மூலதன பொருள் மற்றும் வளங்கள், தொழில்நுட்ப சேவை பரிமாற்றம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இதை அவ்வளவு பார்க்க தேவையில்ல ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கேள்வி அதை நீங்க நார்மலா பார்த்து கொள்ளுங்க. நவீன பரிமாற்றம், இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க, நவீன பரிமாற்றம் மற்றும் பொருளாதார அடிப்படையில்
பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படை சந்தையை 5 வகையாக குறிக்க முடியும். வலைச்சந்தை இருக்கும், காரணி சந்தை, உற்பத்தி சந்தை, அரசு சந்தை, நுகர்வோன் சந்தை, முகவர் சந்தை. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நீங்க லைட்டா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நீங்க கேட்பீங்க, என்ன சார் விட்டுட்டு போறீங்க? நான் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு வரக்கூடியதையும் எதை கைட் பண்ணிருக்கான்னு சொன்னதையும் சொல்லித்தாரேன். நீங்க இதை நார்மலா பார்த்து கொள்ளுங்க. எது இம்பார்ட்டன்ட் சொல்றத மட்டும்தான் நான் செஞ்சு தருவேன். ஆகையில் அதாவது 2028 பெச்சாக இருந்தால் இதை வைத்து உங்களுக்கு இன்றைக்கு கிளாஸ் செய்யலாம். சந்தைப்படுத்தல் இன்ட்ரோடக்ஷன் அதை வச்சு உங்களுக்கு கிளாஸ் செய்யலாம் 3 ஹவர் 4 ஹவர். அதில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் மெத்தட்ல சொல்லி தந்துட்டு போறேன். இந்த கிராஃபை நீங்க அடிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி. ஓகே, இதை சாட்ல போட்டு கேள்வி வராது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம முக்கியமானது சந்தைப்படுத்தல் விளங்கி கொள்றதுக்குள்ளதான் இப்ப வரப்போறோம். சந்தைப்படுத்தல் மைய எண்ணக்கரு என்பது சந்தைப்படுத்தல் செயல்முறையை அடிப்படையாக கொண்டு, அதாவது கொண்டுள்ள அடிப்படை காரணிகளை குறிக்கும். மையெண்ணக்கருன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மையெண்ணக்கரு சொல்லி கேள்வி கேட்டு வராது. இது உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, யூனிட் 1லயே படிச்சிருப்பீங்க. நீட்ஸ் ஓன்ஸ், அதாவது தேவை விருப்பம் என்னன்னு படிச்சிருப்பீங்க. இலக்கு சந்தையில இதுல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நிலைப்படுத்தல்னாலும் சொல்லி தருவேன், துண்டமாக்கல்னாலும் சொல்லி தருவேன். அப்ப வழங்குதல், அதே மாதிரி பாருங்க சந்தைப்படுத்தல், அதே மாதிரி பாருங்க உணர்வுகளும் பிரதேசமும் பெருமதிகளும் திருப்தியும். இதை நீங்க நார்மலா என்ன செய்யுங்கன்னு சொன்னா ரீட் பண்ணி கொள்ளுங்க, உங்களுக்கு விளங்கும். தேவை என்ன, ஓரளவுக்கு அடிப்படை தேவை ஸ்டூடெண்ட்ஸ். தேவை என்ன உங்களுக்கு வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்கும், யூனிட் 1ல படிச்சிருப்பீங்க. ஓகே, அனைவருக்கும் கட்டாயமாக பூர்த்தி செய்யக்கூடியதான் தேவை, உடல் உள ரீதியான. ஓகே, இப்ப கேள்வி அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. போட்டி நிலைமை, வளங்கள் சங்கிலி இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. தேவை என்னன்னு பார்த்து கொள்ளுங்க. இலக்கு சந்தையினர் நம்ம பின்னுக்கு நோட்ஸ்ல படிப்போம். அதே மாதிரி வழங்குதல் சொன்ன பின்னுக்கு பண்டக்குறி எல்லாம் பின்னுக்கு படிப்போம். சந்தைப்படுத்தல் வழிமுறைண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம், அதெல்லாம் பின்னுக்கு பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா கன்செப்டுக்கு தந்திருக்கா. நீங்க சந்தைப்படுத்தல இப்பதான் முன்னுக்கு படிக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்க இதுல ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இதுல நீங்க நார்மலா பார்க்க முடியும். நீங்க இப்பதான் ஏ லெவலுக்கு ரெடி ஆகிறேன்னு சொன்னால் நீங்க இதெல்லாம் நார்மலா பார்த்து கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு வாரத்தை சொல்றேன். இந்த பண்டக்குறியெல்லாம் பின்னுக்கு நான் சொல்லித்தாரேன். ஓகே, இதுல நீங்க கொடுக்கல் வாங்கல், உறவு முறை, சந்தைப்படுத்தல் சூழல் இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஓகே, இப்பதான் நம்ம காலடியில் எடுத்து வைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு கேள்வி கேட்கக்கூடிய பகுதிக்குள்ள. ஓகே, இதை மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இந்த நான் எல்லோ கலர்ல மார்க் பண்ணி வைக்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். சந்தைப்படுத்தலானது வணிகர், அதாவது பிசினஸ்மேனுக்கும், நுகர்வோன் அதாவது கஸ்டமருக்கும், எக்கனாமிக் அதாவது பொருளாதார ரீதியாகவும் எவ்வாறு முக்கியத்துவம் பெறும்ன்றத பார்க்க போறோம். இதை மாடல் பேப்பர்ல கேட்டிருந்தான். இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாடல் பேப்பர் போட்டிருந்தேன், அதுல கேட்டிருந்தான். எப்படி கேட்டிருந்தான்னு சொன்னா, பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தல் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப இதுல நீங்க மூணு இருக்கின்றது. வணிகருக்கு சந்தைப்படுத்தல் என்ன தேவை, வணிகருக்கு சந்தைப்படுத்தல உள்ள முக்கியம் என்ன, ஏன் வணிகருக்கு சந்தைப்படுத்தல் தேவை. ஸ்டூடெண்ட்ஸ், வணிகருக்கு சந்தைப்படுத்தல் இல்லாம கிளாஸஸ், அதாவது சந்தைப்படுத்தல் இல்லாம ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப வாடிக்கையாளர்களை உருவாக்கணும்டா ஈஸியான விடயமா ஸ்டூடெண்ட்ஸ்? வாடிக்கையாளர்களை உருவாக்கணும்னு சொன்னா ஈஸியான விடயமா? இப்ப உதாரணமா பாருங்க, நீங்க நொக்கியா இப்போ எவ்வளோ மார்க்கெட்ல இருந்து விலகிட்டான். போனை வச்சு சொல்றேன். இப்ப ஐபோனோட அவனை போய் ஒப்பிட முடியுமா? அவன் உருவாக்கிட்டான் ஐபோன், பிராண்டட் ஆப்பிள் உருவாக்கிட்டான், வாடிக்கையாளர்களை உருவாக்கிட்டான். அவனுக்கு எந்த நேரத்திலும் எதை போட்டாலும் அவனுக்கு மார்க்கெட் தான். ஐபோன் அவன் வாடிக்கையாளர் உருவாக்கிட்டான். அவர்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் வணிகருக்கு எப்படி அவன் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வான்? வருஷத்துக்கு வருஷம் அவன் 17 Pro Max, இப்ப 18 Pro Max அடிச்சு கொண்டே இருப்பான். அப்படி அடிக்காட்டி அவனோட மார்க்கெட் சரி, சாம்சங் இடத்த பிடிச்சிருவான். அதான் மார்க்கெட். பிசினஸுக்கு என்ன தேவை? வாடிக்கையாளர்களை உருவாக்கணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், வாடிக்கையாளரை உருவாக்கணும்னு சொன்னா ஈஸிப்பட்ட விடயம் அல்ல. பின்னுக்கு சொல்லி தருவேன் பண்டக்குரிய படிக்கின்ற பொழுது. அவர்களை தொடர்ந்து தக்க வச்சுக் கொள்றதுக்கு வருஷம் ஐபோன் அடிச்சு கொண்டே இருப்பான். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனம் வெற்றி அடைவதற்கும் அதனை தொடர்ந்து பேணுவதற்கும். விளங்குதா? இப்ப பாருங்க, நிறுவனம் வெற்றி அடையணும்னு சொல்லித்தானே ஒவ்வொரு நிறுவனம் போராடுற, சந்தையில வார. விளங்குதா? சந்தையில வருவதற்குரிய ரீசன் என்ன? வெற்றி அடையணும், தொடர்ச்சியாக பேணணும்னு சொல்லித்தான் நிறுவாங்க.
அது ஒரு பொருளாதாரத்துக்கு, அதாவது வணிகருக்கு ஒரு முக்கியத்துவம். இலாபம் பெறுவதை தொடர்ச்சியாக பெறுவதற்கு பிரைவேட் லிமிடெட்ல செய்யறேன்னு சொன்னா இலாப நோக்கத்தோட தான் செய்வாங்க கூடுதலான ஆட்கள். ஓகே, இலாப நோக்கம். அப்ப இலாபத்தை தொடர்ச்சியாக பேணணும் அவங்க. அதான் அவங்களோட கன்செப்ட். போட்டிக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கணும். பிசினஸ் இறங்குன்ற பொழுது மார்க்கெட்ல ஒருவனா இருப்பான் ஸ்டூடெண்ட்ஸ், பலதரப்பட்ட பிசினஸ் மேன் இருப்பான். அவனுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்குரிய ஆற்றல் இருக்கணும். அது வணிகருக்கு ஒரு முக்கியத்துவம் சந்தைப்படுத்தல்ல. இது 4 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது நம்ம பார்ப்போம் நுகர்வோருக்கு சந்தைப்படுத்த முக்கியம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை யோசிப்போம், நுகர்வோர்னா நம்மளை யோசிப்போம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை யோசிப்போம். இப்ப நீங்க இருக்கீங்க, தான் செலவிடும் பணத்திற்கு உச்ச திருப்தியை பெற்றுக்கொள்ள நீங்க 1000 ரூபாய் எனக்கு பே பண்ணிருக்கீங்க, செமினார்ஸ் அண்ட் டோட்டல் ஃபீஸ். சரி, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் செலுத்தி விட்டேன், எனக்கு உச்ச திருப்தியை தருதா? விளங்குதா? நுகர்வோர் அதாவது வாடிக்கையாளருக்கு சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவம். சார், நான் 1000 ரூபாய் செலுத்தி விட்டேன், எனக்கு 1000 ரூபாய் போதுமானதாக உள்ளதா? எனக்கு அதற்குரிய கல்வியை தாரீங்களான்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு தான் விளங்கும், சரி 1000 ரூபாய் எடுக்கிறாரு, நிறைய இடத்துல 5000 10,000 எடுக்கிறாங்க செமினார்ஸுக்கு, 1000 ரூபாய் எடுத்து இவ்வளவு தரமான கல்வியை தாரான்னு சொன்னா உங்களுக்கு தான் நான் உச்ச திருப்பியை பெற்றுக்கொள்ளணும். ஓகே, அப்ப உங்களுக்கு அதான் நீங்க செலவிடும் பணத்திற்கு உச்ச திருப்தியை பெற்றுக்கொள்ளணும். அதான் நுகர்வோனுக்குள்ள சந்தைப்படுத்தல் முக்கியத்துவம். சந்தை தொடர்பான தகவல் கிடைப்படுவதுடன் தான் விழிப்படைதல். இப்ப சந்தை தொடர்பான தகவல் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. பட் நான் சொன்னேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குயிக்ல சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், செமினார்ஸ் ஃப்ரீ செமினார்ஸ் நடக்குதுன்னு சொல்லி. அப்ப நீங்க இன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க நண்பர்கிட்ட. கொடுத்துடனே அவர் தகவல் கிடைச்சோன்னே விழிப்படைவாரு. எக்ஸாம் வருது 8ஆம் மாசம் 10ஆம் தேதி. நாம என்ன செய்யணும்னு சொன்னா தகவல் கிடைச்ச உடனே விழிப்படைஞ்சு அவர் எனக்கு மெசேஜ் போடுவாரு, சரி நான் 2026 பெச்சு நான் செமினாருக்கு ஜாயின் ஆகணும்னு சொல்லி. அப்படி மெசேஜ் போட்ட உடனே அவர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுவார். எதனால கிளாஸுக்கு வந்தார்? தகவல் கிடைப்பதனூடாக தான் விழிப்படைஞ்சு தான் வந்தார். இது நுகர்வோனுக்கு சந்தைப்படுத்தல் ஒரு முக்கியத்துவம். சந்தை அது ஒன்று. ஓகே, இதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சந்தையில் பொருள் சேவைகள் அதிகரித்தல். ஓகே, அடுத்தது மிக இலகுவாக பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருச்சல். இப்ப நுகர்வோனுக்கு கடினமாக நான் போட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் 15,000 செமினார் நீங்க பே பண்ணணும் 18 யூனிட்டுக்கும். ஓகே, பேப்பர் எல்லாம். அப்ப அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா? அப்ப உங்களுக்கு சிரமம் தானே ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தரத்துல இருப்பாங்க. உம்மா வாப்பா கஷ்டத்துல இருந்துகிட்டு படிக்க வைப்பாங்க. உம்மா வாப்பா மிகவும் கவலையில இருப்பாங்க. செகண்ட் சைப்பிள்ல செய்யுது, திருப்பி செய்யுமான்ற செலவை முன் வர மாட்டாங்க சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க உம்மா வாப்பாக்கு தெரியாம படிக்கணும், சிரமம் இல்லாம படிக்கணும் என்று சொன்னால் மிகவும் இலகுவான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதான் நான் உங்களுக்கு இலகுவாக கட்டணம் இல்லாமல் செமினார்ஸ் போட்டிருக்கேன். இது நுகர்வோன் சந்தைப்படுத்தல் முக்கியத்துவம். ஓகே, இதுல நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வீங்க நினைக்கிறேன். am I right? ஓகே, பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தல் ஏன் முக்கியம்? இந்த கேள்விதான் இந்த மாதிரி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லி மாடல் பேப்பர் 2ல போட்டிருந்தான். ஓகே, இப்போ பொருளாதாரம் நீங்க 3லையும் பார்த்துக்கொள்ளுங்க, சும்மா ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவம். மார்க்கெட் பண்றதுல பொருளாதாரத்துக்கு என்ன சம்பந்தப்படும்? இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதார வளர்ச்சி அடையணும்னு சொன்னா ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். சாமானிய மக்கள் அனைவருக்கும் எல்லாத்தையும் கொள்வனம் செய்யக்கூடிய கொள்வனம் சக்தி இருக்கணும். இதெல்லாம் கிடைக்கத்தான் பொருளாதார வளர்ச்சிக்குள்ள வழிவகுக்கும். அப்ப பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தல் எவ்வாறு முக்கியம்டா, சந்தைப்படுத்தல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாகத்துக்குள்ள ஒவ்வொரு ஊழியர்களை வேலைக்கு சேர்த்து கொள்ளுவாங்க. அப்ப இங்க பாருங்க 3வது பாயிண்ட், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது உற்பத்தி விரிவடையும். உற்பத்தி விரிவடையும் தானே ஸ்டூடெண்ட்ஸ். மார்க்கெட்ல உதாரணமா வாடிக்கையாளர் பொருளாதாரத்திற்கு சந்தையின் முக்கியத்துவம் எவ்வாறு விரிவடையும்னு சொன்னால் உற்பத்தி விரிவடையணும். வாடிக்கையாளர் எவ்வளவு அதிகமாக நுகர்வு செய்யறாங்களோ அதே அளவுக்கு உற்பத்தியும் விரிவடையணும். உற்பத்தி பொருள் பல்வகைப்படுத்தணும். உற்பத்தி பொருள் பல்வகைப்படுத்தணும் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? உற்பத்தி பொருள் என்ன செய்யணும்னு சொன்னா பலதரப்பட்ட நாட்டில் உள்ள அனைத்து சாமானிய மக்களுக்கும் உற்பத்தி பொருள் போய் சேரணும். அப்படி சேர்ந்தால்தான் பொருளாதார வளர்ச்சியை கணிக்க முடியும். எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க, கணக்கீடு அதாவது 5வது யூனிட்ல படிச்சிருப்பீங்க. வருமான பகிர்வில் சமமின்மைகள் குறைவடையும். ஓகே, இது 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல பார்த்தது இதான். இது மூணையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸி. இது ஜென்ரலா ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய விடயம். இது கேள்வி கேட்பான் ஸ்ட்ரக்சர், அதாவது அங்கால ஸ்ட்ரக்சர்ல 4 பாயிண்ட் எழுவுறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்பான். அதுக்கு தான் இதை உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். உங்களுக்கு பேப்பரும் காட்டுவேன் எதை கேட்டிருக்கான் எப்படின்னு சொல்லி. நான் சொல்லி தந்ததுக்கு பின்னால அங்க போய் பேப்பர் எடுத்ததுக்கு பின்னால கேள்வி கேட்கின்ற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன், பேசாம மட்டும் இருந்துடாதீங்க படிக்காத மாதிரி. ஓகே. இப்ப சந்தைப்படுத்தல் என்ன கரு பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட், சந்தைப்படுத்தல் என்ன கரு இருக்கு தானே. சந்தைப்படுத்தல் என்ன கரு இது எம்சிக்கு தான் கேட்பான். பாட்டூல வச்சு உற்பத்தி என்ன கரு, உற்பத்தி பொருள் என்ன கருலாம் கேட்க மாட்டான். விற்பனை என்ன கருலாம் கேட்க மாட்டான். நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எவ்வாறு விளக்கம் தரணுமோ இலகுவா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தந்துட்டு போறேன். ஓகே, பாருங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசிக்கணும், சந்தைப்படுத்தல் என்ன கருண்டா என்னன்னு ஃபர்ஸ்ட் கன்செப்ட் எடுக்கணும். ஓகே, சந்தைப்படுத்துறதுல என்ன கருண்டா என்ன பார்ப்போம். வணிகம் ஒன்று தனது நோக்கம் இருக்கும். நான் சொன்னேன் தானே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளங்கியிருக்கும். நீங்க லாஸ்ட் மேனேஜ்மெண்ட் வணிக திட்டம் 18வது யூனிட் படிக்கும் வரையும் உங்களுக்கு நோக்கம் ஒரு இலக்கு இருக்கும். எந்த மேனேஜ்மெண்ட் எடுத்தாலும் நோக்கம் ஒரு இலக்கு இருக்கும். அப்ப அதை நிறைவேற்றுவதற்காக பின்பற்ற வேண்டிய அடிப்படை முறை. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நோக்கம் இலக்க கன்சிடர் பண்ணாம படிச்சுட்டு போறதான் பாடமாக்கிட்டு. அப்ப அவங்களுக்கு கன்செப்ட் இல்லாம பாடமாக்குனதுக்கு பின்னால ஒரு கிழமை விட்டுட்டு பார்ப்பாங்க, மறந்துடுற. அதான் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசினஸ் ஸ்டடிஸ்ல உள்ள சிக்கல். ஒன் டே நீங்க ஃப்ரீயா படிக்காம விட்டாலும் எல்லாம் மறக்கும். நீங்க தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாசத்தை இந்த இருக்கக்கூடிய மந்த் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் எடுக்கலாம். பாருங்க, அடிப்படை முறைகள் தொடர்பில் வழிகாட்டுதல் சந்தைப்படுத்தல். அடிப்படை வழின்னு சொன்னா இப்ப சந்தைப்படுத்தல் என்ன கருன்னு சொன்னா உற்பத்தி ஒன்றுக்கும் ப்ரொடக்ஷன் கன்செப்ட். பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்கின்ற பொழுது இலகுவாக இருக்கும். இன்ஷால்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் கன்செப்ட்னு சொன்னா தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு கட்டாயம் தேவை எம்சிக்யூக்கு. அந்த 30 தொடக்கம் 40 கேள்வி கேட்கிறான ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கெட்டிங்ல இதை வச்சு கேட்காம வேற வச்சு அதுக்குள்ள கேட்க மாட்டான். 1 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸுக்கு வந்தாலும் இதை வச்சு தான் கேட்பான். விளங்குதா? இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லித்தரேன். உற்பத்தி என்ன கருண்டா பார்ப்போம் என்னன்னு. இதை வச்சு தான் எம்சிக்யூல கேட்பான். உற்பத்தி எனக்கு என்ன, சந்தைப்படுத்துவோருக்கு வழிகாட்டுகின்ற பழைமையான எண்ணக்கருவா. உற்பத்தி எண்ணக்கருண்டா ஒரு வழிகாட்டுகின்ற பழைமையான எண்ணக்கருவாகும். அப்படின்னா இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். என்ன சார் பழைமையான எண்ணக்கருண்டு சொல்றீங்க, பழைமையான எண்ணக்கருண்டு என்ன அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லுவாங்க. ஓகே, மந்த். ஓகே, பழைமையான எண்ணக்கரு ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்தி எண்ணக்கரு ஒரு நிறுவனத்திற்கு பழைமையான எண்ணக்கரு தான். நிறுவனம் ஒன்று ஆரம்ப காலத்தில் ஸ்டார்ட் ஆகி பின்வரும் காலம் வரையும் செயற்பட்டால் உற்பத்தி ஆரம்பத்திலும் இடம்பட்டிருக்கும், நடைமுறையிலும் இடப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப அது ஒரு பழைமையான எண்ணக்கரு தானே. விளங்குதா? அது உற்பத்தி செய்வாங்க யாருக்கு? விற்பனையாளருக்கு. அப்ப இங்க பாருங்க, விற்பனையாளரை மையமாக கொண்ட எண்ணக்கரு. அப்ப கேள்வி கேட்பான், உற்பத்தி எண்ணக்கருவானது டேஸ் போட்டுவிட்டு கேட்பான் மையமாக கொண்ட எண்ணக்கருவா. அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கொள்வனவாளர் ஞாபகம் வரணுமா? யார் ஞாபகம் வரணும்? விற்பனையாளர் ஞாபகம் வரணும். அப்ப இதை கன்செப்ட் நம்ம உங்களுக்கு எம்சிக்கு படிக்கிறேன்டா, நீங்க 3 தரம் இதை ஃபுல்லா ரீட் பண்ணா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே, அப்ப நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தனது உற்பத்திகளை சிறப்பாக விற்பனை செய்வதற்கான ஆற்றல். இதுல 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இருக்கு கீழே, உற்பத்தியை இயன்ற அளவில் அதிகரித்தல். உற்பத்தி என்ன கருவின் நோக்கம் கவனம் செலுத்துறது உற்பத்தியை இயன்ற அளவில் அதிகரிக்கணும் அவங்களோட. ஓகே, வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், 1 minute வெயிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எழுத்து சின்னதா இருக்கா, விளங்குற மாதிரி இருக்கா சொல்லுங்க, இல்லாட்டி ஜூம் பண்றேன். ஜூம் பண்ணி செய்வோம், அது எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஓகே, சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட். உங்களுக்கு நோட்ஸ் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஓகே, ஜூம் பண்றேன். ஓகே, ஓகே. அதான் நான் கேட்போம்னு நினைச்சேன். ஓகே, ஓகே. இப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஜூம் பண்ணவா? போதுமா? ஓகே தானே? ஓகே, ஓகே. தேங்க்யூ. அது சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நீங்க படிச்சு கொள்ளக்குள்ள உங்களுக்கு தான் சொல்லணும். ஒரு கூச்சத்துல இருக்க கூடா. உங்களோட கிளாஸ், நீங்க பூந்து விளையாடுங்க, கேளுங்க, டவுட் கேளுங்க, எல்லாம் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்ப நம்ம பார்ப்போம். பாருங்கம்மா, உற்பத்தி எண்ணக்கருன்னு சொல்லிட்டேன். பழைமையான எண்ணக்கரு உற்பத்தி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையில நடக்கப்படும். அப்ப நடத்தப்படுகின்ற பொழுது அவங்களுக்கு உற்பத்தி செய்கின்ற பொழுது அவங்களுக்கு கன்செப்ட் என்ன இருக்கும்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு எண்ணக்கரு என்ன ஒரு அதாவது ஒரு நோக்கம் இருக்கும் என்னன்னு சொன்னா, அவங்களோட உற்பத்தியை இயன்றவில் அதிகரிச்சணும். அதிகரிச்சத்தான் அவங்களுக்கு மார்க்கெட்ல விற்பனை செய்து ஒரு நல்ல ஒரு இதுல வர முடியும். ஓகே, அடுத்தது நீங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், குறைந்த கிரயம். குறைந்த கிரயம் என்ன? அவங்க ஓவராக, அதாவது ஓவர் ரூல் என்று சொல்லுவாங்க. ஓகே, ஓவர் ரூல். இப்ப ஓவர் ரூல் சொன்ன என்ன சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், குறைந்த கிரயம் இருக்குதானே, அவங்க ஆசை எதை வச்சு உற்பத்தி செய்வாங்கன்னு சொன்னா, அதிகமான கிரயத்தை வச்சு உற்பத்தி செய்ய முன் வர மாட்டாங்க. ஆரம்பத்துல உற்பத்தி செய்கின்ற பொழுது அவங்க குறைந்த கிரயத்தின் கீழ் தான் விலையையும் குறைப்பாங்க. விலையையும் குறைச்சி லோ காஸ்ட்ல தான் உற்பத்தி செய்வாங்க. இதுல 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலுங்க. உற்பத்தி செய்கின்ற பொழுது ஒரு பழைமையான ஒரு எண்ணக்கரு தான் இது, உற்பத்தி எண்ணக்கரு. இது அதாவது இது உற்பத்தியாளர் மற்றும் அதாவது விற்பனையாளர்களை மையமாக மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது விற்பனையாளர்களை மையமாக கொண்ட ஒரு எண்ணக்கரு. ஓகே, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, ஷார்ட் நோட். அதுல பக்கத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நீங்க மார்க் பண்ணணும், இதோட நோக்கம் இயன்ற அளவில் உற்பத்தியை அதிகரிக்கணும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, இது எம்சிக்கு தான் தேவை. ஓகே, ஓகே. அப்ப இவ்வளவுதான் இதுல தேவை. தேவையான விடயம் வளங்கள் மிகப்பெரிய பாரிய அளவில் வினைத்திறனாக மேற்கொள்ளணும். ஓகே, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப அடுத்தது உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. சரி, உற்பத்தி எண்ணக்கருன்னு பார்த்தோம். உற்பத்தி பொருள் எண்ணக்கருன்னு என்ன? உற்பத்தி எண்ணக்கருண்டா ஸ்டூடெண்ட்ஸ், அது நிறுவனத்துக்கு அடிப்படையாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது. உற்பத்தி பொருள் எண்ணக்கருண்டாமா, சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்க, அங்களை எங்களை பார்க்காதீங்க. உயர்தரம், ஹை குவாலிட்டி. ஓகே, செயற்பாட்டுடன் கூடிய நவீன. நவீனன்னு சொன்னா டிஜிட்டல். ஓகே, மனதை கவரக்கூடிய, அதாவது உங்களுக்கு இருக்கும் சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட்ல கல்வி எவ்வா இருக்குன்னு சொன்னா மனதை நான் கவரணும். உங்களுக்கு படிச்சு தந்தா ஸ்டூடெண்ட்ஸ், சேரனோட இவ்வாறு இலகுவாக மெத்தட்ல படிச்சு தராரு. எல்லாரும் நோட்ஸை வச்சு அவ்வாறு பழைய நோட்ஸை வச்சு படிச்சு தருவாங்க. கஷ்டம், நோட்ஸ் அவ்வளவுன்னு தெரியும். ஆனா இவர் ஷார்ட் அண்ட் மெத்தட்ல இலகுவாக படிச்சு தராருன்னு சொல்லி நான் உங்களோட மனதை கவரணும். அந்த பண்புகளுடன் கூடிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு நுகர்வோரை தூண்டுற. இப்ப நான் உதாரணமா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நுகர்வோரை தூண்டுன்னு சொன்னா கேஎஃப்சி இருக்கான் தானே, அவன் ஏன் எப்போ ஒஃபர் போடுவான்? அவன் ஒபிஷியல் பேஜ், இன்ஸ்டா பேஜ், அதுல எல்லாம் ஒஃபர் போடுவான். அவன் தரம் அப்படியே அவன் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால், அவன் நுகர்வோரை தூண்டுன்னு சொன்னா இலகுவான விஷயம் அல்ல ஸ்டூடெண்ட்ஸ். அவன் ஒஃபர் போடணும், அவன் பலதரப்பட்ட விடயங்களை கொடுக்கணும். விளங்குது ஸ்டூடெண்ட்ஸ்? அதான் மெயின். ஸ்டூடெண்ட்ஸ் இடையில கட் ஆகணும், அந்த லிங்க்லேயே ஜாயின் ஆகுங்க. இந்த கிளாஸ் மட்டும் தான் இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் கிளாஸ் செஞ்சிடுவேன். சாரி சாரி. ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசனை பண்ணிக்கொள்ளணும், திங்க் பண்ணணும். உற்பத்தி என்னக்கருண்டா விற்பனையாளரை மையமாக கொண்ட என்னக்கரு பார்த்தோம். அதோட நோக்கம் இயன்ற அளவில் உற்பத்தியை அதிகரிக்கணும்னு பார்த்தோம். அதான் மெயின். ஓகே, அடுத்தது உற்பத்தி பொருள் என்னக்கருள் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நுகர்வோரை தூண்டுற. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, நுகர்வோரை தூண்டுதல் உற்பத்தி பொருள் என்னக்கரு. அடுத்தது இவங்க எதை மையமாக கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, நுகர்வோரை, அதாவது மனதை கவரக்கூடிய அளவில் பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்கு தான் இவங்க இருப்பாங்க. ஓகே, இது தனது விருப்பத்திற்கேற்ப நிறுவன உற்பத்தி பொருள் தரம் தொடர்பில் கவனம் செலுத்துற.
தரம் தொடர்பா நான் சொன்னேன், ஹை குவாலிட்டி தான் இங்க முக்கியம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உயர் தரம் கூடிய உற்பத்தி பொருள். இங்க நான் சொன்னதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. எம்சிக்யூக்கு தான் தேவை. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு எண்ணக்கரு பார்த்தோம், எம்சிக்யூக்கு தான் தேவை. விற்பனை எண்ணக்கருண்டா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்துக்கு விற்பனை கட்டாயம் இருக்கணும் தானேம்மா? விற்பனை இல்லாம ஒரு நிறுவனம் நடக்குமாமா? அடிப்படையான விடயமே என்ன? விற்பனை தானேம்மா? அப்ப நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னோமா, நீங்க ஒரு நிறுவனம் ரன் பண்ற ஒரு பிசினஸ் மேன் அவங்கள நீங்க ஒரு நினைச்சு கொள்ளுங்க. ஓகே. இப்ப நான் விற்பனையாளர். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கம்மா? நுகர்வோரை தூண்டாது. ஏன் நுகர்வோர் சரி, நுகர்வோரை தூண்டுன்னு சொல்லி உற்பத்தி பொருள் என்னக்கருல பார்த்தோம். ஆனால் இங்க நுகர்வோரை தூண்டாதுன்னு சொல்லி இருக்கு. அது என்ன நுகர்வோர் தூண்டாது? ஆனால் விற்பனை எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கன்செப்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க பொருட்களை சந்தைப்படுத்தவும் முடியாது என்பதுதான் இவங்களோட அடிப்படை. ஏன்? இவங்களுடைய வேலையை பொருட்களை மற்றும் எல்லா சேவைகளை உற்பத்தி செய்யற, அதாவது விற்பனை செய்வதற்குரிய மேம்பாட்டு முறையை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இதுலயே இருக்கு விற்பனை என்ன கரண்ட், இதுலயே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப விற்பனையை மட்டும்தான் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன நோக்கம்? விற்பனையை மட்டுமே, விற்பனையாளரை மட்டுமே மையமாக கொண்டு வர எண்ணக்கரு. இங்க இலாபம் மற்றும் சந்தை பங்கை தான் இங்க அதிகரிப்பாங்க. அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது விற்பனையாளரை மையமாக கொண்ட எண்ணக்கரு. இது இலாபம் மற்றும் சந்தை பங்கை அதிகரிப்பதற்கான எண்ணக்கரு, விற்பனையாளர் எண்ணக்கரு. இவ்வளவுதான். நீங்க இதுக்கு வரைவிலக்கணம் எல்லாம் வரி வரியா பாடமாக தேவையில்லை. நீங்க நோட்ஸை நான் சொல்ற ஷார்ட் நோட்டை அதுக்கு கீழே மார்க் பண்ணி கொண்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது விளங்கிடும், கேள்வி கேட்கின்ற பொழுதும் விளங்கிடும் இவங்க எதை சொல்றாங்கன்னு சொல்லி. ஓகே. ஓகே. அப்ப அடுத்ததுக்கு போமா, சந்தைப்படுத்தல் என்னக்கரு, மார்க்கெட்டிங். இப்ப நம்ம படிக்கிறதே மார்க்கெட்டிங். அப்ப என்ன சந்தைப்படுத்தல் என்னக்கரு? அப்ப சந்தைப்படுத்தல் என்னக்கரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இருக்குத்தானமா, அதை அவங்க அதுக்கு பதிலா கூடிய பொருளை அவங்க உற்பத்தி செய்வதே இது ரெண்டக்கரன் முக்கியமா. அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்களுடைய உற்பத்தி செய்வதே இவங்களுடைய முக்கியமாக எண்ணக்கருவாக இருக்கும். பொருளை உற்பத்தி செய்யணும் இவங்களோட எண்ணக்கருல. இவங்களோட அடிப்படையான விடயம் என்ன தெரியுமா? இவங்கட நீங்க அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வேற ஒன்றும் தேவையில்ல. இது நுகர்வோனை அடிப்படையான ஒரு எண்ணக்கருவாகும். நுகர்வோரை அடிப்படையாக கொண்ட எண்ணக்கருவாகும். ஓகே. அவ்வளவுதான். நீங்க அதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. சந்தைப்படுத்தல் எண்ணக்கருண்டா என்ன, அதுக்கு நீங்க மார்க் பண்ணி கொண்டீங்கன்னா ஓகே. நான் எம்சிக்யூக்கு தான் இதை சொல்லித்தாரேன். சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு நுகர்வோனை மையமாக கொண்ட ஒரு எண்ணக்கருவாகும். வாடிக்கையாளர் எண்ணக்கருண்டா ஸ்டூடெண்ட்ஸ், வாடிக்கையாளர்னா நம்மளை சொல்றாங்க. காரணமா நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு பொருளை வாங்குவேன். இப்ப வாடிக்கையாளர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அவங்க தனித்தனியாக இனம்தான் காணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை தான் அவங்க வாங்குவாங்க. வாடிக்கையாளர்களை பொறுத்த மட்டும் உற்பத்தி பொருளை முன்வைப்பதன் மூலம் சகல சந்தைப்படுத்தல் உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாக சந்தைப்படுத்தல் முயற்சியை வெற்றி செய்வதே இவனுக்கருவின் நோக்கமாகும். வாடிக்கையாளர் பக்கச்சார்பு, அதாவது வாடிக்கையாளர்களை மட்டுமே நோக்கமாக கொண்ட எண்ணக்கரு தான் வாடிக்கையாளர் எண்ணக்கரு. ஹெட்டிங்லேயே இருக்கு. பயோமெட்ஸ், அதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி நோட்ஸை காட்டாதீங்க ஏன்னு சொன்னா ஹெட்டிங்லேயே இருக்கு வாடிக்கையாளர் எண்ணக்கருன்னு சொல்லி. வாடிக்கையாளர் பக்கச்சார்பா தான் கொண்டிருப்பாங்க. அதன் நோக்கம் எதுட்டு விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளவுதான். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. இது முக்கியமான பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சமூக சந்தைப்படுத்தல் கைட்ல சமூக சந்தைப்படுத்தல் என்ன, அதுல நன்மையெல்லாம் தரமாட்டான் கைட்ல இல்ல. ஆனா கேள்வி கேட்பான், சமூக சந்தைப்படுத்தல் நன்மை என்ன. அப்ப உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படின்னு சொன்னா, நீங்க சமூக சந்தைப்படுத்தல் சொன்னா ஒரு சொசைட்டிக்கு சமூக சந்தைப்படுத்தல் எவ்வாறு பங்கு அதாவது வழிவகுக்கும், அதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இதுல உங்களுக்கு கன்செப்ட் வரைவிலக்கணம் விளங்கி இருக்கணும், என்ன கரு விளங்கி இருக்கணும். என்ன சொல்றாங்கன்னா பாருங்கம்மா, இப்ப இதுல சொல்றாங்க நுகர்வோன் மற்றும் சமூக நல்வாழ்வு பாதுகாக்கப்படும். அப்ப இதன் ஒரு நன்மை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சமூக சந்தைப்படுத்தல் என்ன, நுகர்வோர் மட்டும், அதன் நன்மை எழுதி கொள்ளுங்க. இது கைட்ல இல்லம்மா, உங்களோட நோட்ஸ்லயும் இருக்காது இது. ஆனா கேள்வியில கேட்டிருக்கான், கேள்வி கேட்பான். அப்ப சமூக சந்தைப்படுத்தல் என்ன, சமூக சந்தைப்படுத்தலின் மூலம் கிடைக்கும் நன்மை அல்லது பயன் அல்லது முக்கியத்துவம் எழுதி கொள்ளுங்க. நுகர்வோன் மற்றும் சமூக நல்வாழ்வு பாதுகாக்கப்படும்.
ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்கம்மா. சந்தையில் தேவை விருப்பங்களை நிறைவேற்ற, இரண்டாவது பாயிண்ட். அல்லது அடிப்படை தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யற. ஓகே, 2 பாயிண்ட். அப்ப நான் இங்க கீழே எழுதி வச்சிருக்கேன்னு பாருங்க. சந்தையில் தேவை விருப்பங்களை நிறைவேற்ற. மூணாவது எழுதி கொள்ளுங்க. வியாபார இலாபமின்றி, அதாவது வியாபார இலாபமின்றி எழுதி கொள்ளுங்க. சமூக அங்கீகாரம் மீதும் மட்டும் கவனம் செலுத்துவாங்க. 3 பாயிண்டையும் எழுதி கொள்ளுங்க. இது கைட்லையும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் யார்கிட்ட நோட்ஸ்லையும் இருக்காது. இதை எழுதி கொள்ளுங்க. கேள்விக்கு கேட்பான். வியாபார நோக்கம் இல்லாம, இலாப நோக்கம் இல்லாம சமூக அங்கீகாரம், சொசைட்டிக்கு மட்டும் அக்கறை காட்டி இவங்க செயற்படுவாங்க. ஓகே, இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய எண்ணக்கருட முக்கியமான பகுதி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இலகுவாக விளங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரது. இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் கட் பண்ணி ரெக்கார்ட் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இதுல பலன் இல்லாம போகுதுன்னு பாருங்க. சமூக சந்தைப்படுத்தல் என்ன படிச்சிருவாங்க. அங்க கேள்வி பேப்பர்ல கேட்பான், சமூக சந்தைப்படுத்தலின் நன்மைகள் பயன் என்னன்னு சொன்னா அவன் நினைப்பான், நான் நன்மை பயன் கைட்லயும் இல்ல, யார் டீச்சர்ஸும் படிச்சும் தரலன்னு நினைப்பான். யாரு கிளாஸுக்கு அட்டன் பண்ணாதவன். அப்ப யாருக்கு அங்க ஒரு தீமை? அப்ப செகண்ட் சைல வந்து ஒப்பாரி வைக்கிற, ஒழுங்கா படிக்கல சார் நான். அப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், அப்பதான் ஒழுங்கா படிக்கிறது. சொல்ற ஒவ்வொரு கைட், ஒவ்வொரு விடயமும் முக்கியம். ஏ லெவல் நுணுக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க டபுள் ஐடி மாதிரி ஏ லெவல் நினைக்க வேணாம். ஓகே, இதுல நீங்க முக்கியமா நுணுக்கம் முக்கியம். பாருங்க, சமூக சந்தைப்படுத்தல் நன்மை 3 தந்திருக்க. இந்த மாதிரி கேள்விக்கு கேட்டாண்டா நல்லா தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், வராதாக்களுக்கு. அப்ப நல்லா பாடம் வாங்கி வச்சுக்கொள்ளுமா. அப்ப நம்மளுக்கு எம்சிக்யூக்கு இதுல முக்கியமான ஒரு பகுதியும் இதுவும் தான். நீங்க சும்மா இதை 3 தரம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு விளங்கிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? முழுமையான சந்தைப்படுத்தல் என்னக்கறன்னா, இப்ப பாருங்க, சிறந்த உயர் பெறுபேற்று இருக்கும் மற்றும் சந்தைப்படுத்தல் சகல கூறுண்டா. சந்தைப்படுத்தல் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகம் மற்றும் அனைத்து உறுப்பினர் இருப்பாங்க. அனைவரும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை செயற்படுத்துறது தான் இதுல ஒரு முழுமையான சந்தைப்படுத்தல். அதாவது கூட்டிணைந்து செயற்படுவாங்க. ஒரு ஒருவர் மட்டும் சந்தைப்படுத்தல ஈடுபட மாட்டார். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப அதுல இருக்கக்கூடிய கூறுகள் தான் உறவுமுறை சந்தைப்படுத்தல், ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல், உள்ளக சந்தைப்படுத்தல், செயற்திறன் சந்தைப்படுத்தல். இதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சொல்லித்தரேன். வணிகத்தின் அக்கறை செலுத்துவது மட்டுமே, வணிகத்தில் அக்கறை செலுத்தும் மற்றும் சகல பெரும் திருப்தியை மற்றும் நீண்ட கால தொடர்பை பேணுவதே உறவுமுறை சந்தைப்படுத்தல். அவ்வளவையும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். ஓகே, இவங்க வணிகத்தின் மீது தான் அக்கறை செலுத்துவாங்க, அதே மாதிரி நீண்ட கால தொடர்பாக இருப்பாங்க. இந்த சோட் நான் சொல்ற சோட் இதுல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எம்சிக்யூ படிக்கிற பெட்டு நீதான் ஸ்டூடெண்ட்ஸ். நோட்ஸ் படிக்காம நான் சொல்ற சோட் மெத்தட் சொல்றத கேளுங்க. இந்த பக்கத்துல உறவுமுறை சந்தைப்படுத்தலுக்கு பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. வணிகத்தின் மீது மட்டும் அக்கறை செலுத்துவாங்க. அடுத்தது நீண்ட கால தொடர்பு பேணுவாங்க. நீங்க எழுதணும், நீண்ட கால தொடர்பினை பேணுதல், வணிகத்தில் அக்கறை, வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் சகல பிரிவுகளுக்கு திருப்தியை பேணுவாங்க. இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. 2 பாயிண்ட். ஓகே, அவ்வளவும் போதும். அடுத்தது ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல். எஸ்மா ஹம்தான் சொல்லுங்க. விளங்கல. இந்த 4 கூறுகளையும் கேட்டு வரணும். 4 கூறுகளையும் கேட்டு வாரன்னு சொன்னாமா, பார்ட் 2ல கேட்டு வராது. பார்ட் 2ல கேட்டு இந்த மாதிரி 2026 பேஜுக்கு வராது. எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் பார்ட் 2க்கு கேட்டு வாரன்னு சொன்னால் இது இலகுவான ஒரு கேள்விதானமா. இது இலகுவானத்தை போட்டாலும் போடுவான். அப்ப நான் சொல்ற கூறுகளை வச்சு எழுதினாலும் நீங்க போதும். கைட்ல இருக்கக்கூடிய இந்த 4 பாயிண்டையும் எழுதியே நீங்க ஆன்சர் கொடுக்கணும்னு அல்ல. இப்ப நான் சொன்னேன், உறவுமுறை சந்தைப்படுத்தலுக்கு ஒருங்கிணைந்த